அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குரூப் டூ ஏக்காக ஜிகே ரிவிஷன் பாட்டு வரோம். இந்த ரிவிஷன் 22 பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்ல இந்திய தேசிய காங்கிரஸ் தொடர்பான கேள்விகள், அதாவது 1885 தொடங்கப்பட்டதிலிருந்து சுதந்திரம் அடையும் வரை இந்திய தேசிய காங்கிரஸின் சம்பந்தமாக உள்ள கேள்விகள் என்னங்கிற ஒரு 50 கேள்விகள் பார்த்துடலாம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம். முதல் கேள்வி பாருங்க. 1939 காந்தியடிகளின் வேட்பாளரை வீழ்த்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவரானவர் யார்? காந்தியடிகளின் வேட்பாளரை வீழ்த்தி நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். அவர் 1939 காங்கிரஸ் தலைவரானவர் சுபாஷ் சந்திரபோஸ் என்பது சரி. கிரிப்ஸ் தூதுக்குழுவின் திட்ட அறிக்கையை வழங்கியவற்றில் பொருந்தாததை தேர்ந்தெடு. இதில் பாகிஸ்தான் உருவாக்கத்திற்காக இந்திய இளவரசர்கள் பிரிட்டிஷாருடன் தனி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது, போருக்கு பின் டொமினியன் தகுதி வழங்குவது, மேற்கண்ட அனைத்தும். இதில் பார்த்தீங்கன்னா பொருந்தாதது பார்த்தீங்கன்னா போரின் போது பாதுகாப்புத்துறை இந்திய அமைச்சரவையின் கட்டுப்பாட்டில் இருப்பது என்பது கிரிப்ஸ் தூதுக்குழுவின் அறிக்கை வழங்கியவற்றில் பொருந்தாத ஒன்று. ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் சென்னையில் எப்போது நடைபெற்ற பிரம்மஞான சபையின் கூட்டத்திற்கு தலைமையேற்றார்? அது எந்த ஆண்டு நடைபெற்றது? பிரம்மஞான சபையின் கூட்டம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1884 ஆண்டு நடைபெற்ற பிரம்மஞான சபையின் கூட்டத்திற்கு தான் ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் தலைமையேற்றார். கீழ் காண்பவனவற்றுள் காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் எவை? காங்கிரஸ் மாநாடு நடைபெறாத ஆண்டுகள் ஆப்ஷன் அப்படி பாருங்க. 1930 மற்றும் 35 ஆண்டுகளில் காங்கிரஸ் மாநாடு நடைபெறவில்லை. காங்கிரஸ் மாநாடுகள் பெல்காம் மாநாடு யார் தலைமையில், கான்பூர் மாநாடு, ராம்கார் மாநாடு, கராச்சி மாநாடு. பெல்காம் மாநாடு யார் தலைமையில் பாருங்க, மகாத்மா காந்தியடிகள். அதே மாதிரி கான்பூர் மாநாடு சரோஜினி நாயுடு. அடுத்தது பாருங்க, ராம்கர் மாநாடு மௌலானா அபுல் கலாம் ஆசாத் தலைமையில். கராச்சி மாநாடு சர்தார் வல்லபாய் பட்டேல் தலைமையில் நடைபெற்றது. இதற்கு ஆப்ஷன் டி சரியான விடை. கூற்று காரணம். இந்தியாவை ஒரே நாடாக ஒருங்கிணைப்பதே இந்திய தேசிய காங்கிரசின் இன்றியமையாத நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது. காரணம், இந்தியர்களை தாங்கள் அனைவரும் ஒரு நாட்டின் குடிமக்கள் என இந்திய தேசிய காங்கிரஸ் உணரச் செய்து காலனி ஆட்சிக்கு எதிரான போராட்டங்களில் மக்களை ஈடுபட முனைந்தது. இதில் கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். ஆப்ஷன் ஏ சரியான விடை. அடுத்தது 1892 இங்கிலாந்து பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கப்பட்டதோடு பிரிட்டிஷ் இந்தியாவில் ஆங்கிலேயர் வசூலிக்கும் வரி இங்கிலாந்து நலனுக்கு செலவு செய்யப்படுகிறது என்று கூறியவர் அந்த முதுபெரும் தலைவர் தாதாபாய் நவ்ரோஜி என்பது ஆப்ஷன் சி சரியான விடை. 1907 ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு நடைபெற திட்டமிடப்பட்டு பின்பு சூரத்திற்கு மிதவாத தேசியவாதிகளால் மாற்றப்பட்டது? 1907 ஆண்டு நடைபெற இருந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கு மாற்றப்பட்டது? ஆன்சர் கரெக்டு தான். அதாவது பார்த்தீங்கன்னா கான்பூர்ல பூனாவில் அந்த மாநாடு நடைபெற திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனால் சூரத்திற்கு மிதவாத தேசியவாதிகளால் மாற்றப்பட்டது. கீழ் காணுபவற்றை காலவரிசைப்படுத்துக. வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும். இதில் இந்திய சங்கம். அடுத்தது கிழக்கிந்திய கழகம். இரண்டாவது காங்கிரஸ் மாநாடு கல்கத்தா. அடுத்தது வறுமையும் பிரிட்டனுக்கு ஒவ்வாத இந்திய ஆட்சியும். இது 3, இது 4. இதுதான் சரியான காலவரிசை. அடுத்தது பாருங்க, எந்த நிகழ்வின் போது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தே மாதரம் பாடிக்கொண்டு வீதிகளில் ஊர்வலமாக செய்கின்றனர்? அது எந்த நிகழ்வின் போது? வங்க பிரிவினை என்பது சரியான விடை. கீழ் காண்பவனவற்றுள் தவறான இணையை தேர்ந்தெடு. காங்கிரஸ் சிறப்பு மாநாட்டில் தவறான இணை எதுன்னு பாருங்க. ஆப்ஷன்ல 1923 ஆண்டு சென்னை என்பது தவறான இணையாகும். போராட்டங்களில் சரியானதை தேர்க. இதுல 1875 பருத்தி இலை துணிகளின் மீது ஏற்றுமதி வரி விதிக்கப்பட வேண்டும் என
ஜவுளி ஆலை உரிமையாளர்கள் இயக்கம் நடத்தினர் என்பது தவறு. 1877 அரசு பணிகள் இந்திய மயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தது. இதான் சரியான கூற்று. 1878 வட்டார மொழி பத்திரிகை சட்டத்திற்கு ஆதரவாக போராட்டங்கள் நடைபெற்றது என்பது தவறு. 1883 இல்பர்ட் மசோதாவிற்கு எதிராக கிளர்ச்சிகள் நடைபெற்றன. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி மட்டும் சரியான ஒன்று. பாரதத்தை வாழ்கின்ற தாயாக நினைத்து கவனம் செலுத்தி 9 மடங்கு அதிக பக்தியுடன் அவளை வழிபடு என்று கூறியவர் ஆப்ஷன்ல யாருன்னு பாருங்க, அரவிந்த் கோஷ் என்பது சரியான விடை. அடுத்தது பொறுத்துக. பெங்காலி, இந்து பிரகாஷ், இந்தியாவின் குரல், இந்தியர் கருத்து. அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க, பெங்காலி சுரேந்திரநாத் பானர்ஜி, இந்து பிரகாஷ் கோபால் ஹரி தேஷ்முக். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் குரல் தாதாபாய் நவ்ரோஜி, இந்தியர் கருத்து மகாத்மா காந்தியடிகள் என்பது ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அறிவித்தார். 1917 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநாட்டிற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படுபவர் யார்? இதில் பார்த்தீங்கன்னா அன்னி பெசன்ட் அம்மையார் என்பது சரியான விடை. கூற்று காரணம், திலகரின் வேக் அப் இந்தியா என்னும் நூலை பாரதியார் தமிழில் மொழியாக்கம் செய்தார். காரணம், காங்கிரஸின் சூரத் மாநாட்டிற்கு பின்னர் திலகர் மீது பாரதியார் கொண்டிருந்த ஆர்வமும் பற்றும் பெருகியது. இது பார்த்தோன்னே சொல்லிடுவோம். கூற்று தவறு, காரணம் மட்டும் சரி என்பது ஆப்ஷன் டி சரியான விடை. காங்கிரஸ் லீக் ஒப்பந்தத்தின் கீழ் காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக்கை ஒன்றிணைத்ததில் பொருந்தாதவர் யார்? காங்கிரஸ் மற்றும் முஸ்லிம் லீக்கை ஒன்றிணைத்ததில் பொருந்தாதவர், ஆன்சர் கரெக்ட் தான், கோபாலகிருஷ்ணா கோகலே என்பது பொருந்தாதவராவார். கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி 1913ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இருந்து இந்தியாவிற்கு திரும்பினார். தவறுதான். கோபாலகிருஷ்ணா கோகலாவின் அறிவுரை ஏற்று நாடு முழுவதும் 3 ஆண்டு காலம் பயணம் மேற்கொண்டார். இதுவும் தவறு. தன்னாட்சி இயக்கம் உள்ளிட்ட அரசியல் இயக்கங்களில் தீவிரமாக பங்கேற்றார். இதில் பார்த்தீங்கன்னா காந்தி பற்றி இதில் அனைத்தும் தவறு என்பது சரியான விடை. எந்த ஆண்டு காந்தியடிகள் இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்றதிலிருந்து அது மிக பெரும் மக்கள் இயக்கமாக மாறியது? அது பார்த்தீங்கன்னா 1919ஆம் ஆண்டு இந்திய தேசிய இயக்கத்திற்கு தலைமையேற்றதிலிருந்து அது மிக பெரும் மக்கள் சக்தியாக இயக்கமாக மாறியது. 1920ஆம் ஆண்டு யார் தலைமையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது? அது யார் தலைமை அப்படின்னு பாருங்க. சி விஜயராகவாச்சாரியார் தலைமை என்பது சரியான விடை. கீழ் காண்பவனவற்றுள் தவறானதை தேர்ந்தெடு. இதில் ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறப்பட்டதால் சுயராஜ்ய கட்சி தோற்றுவிக்கப்பட்டது. தேசபந்து மற்றும் மோதிலால் நேரு அவர்களால் இக்கட்சி தொடங்கப்பட்டது. விடுதலையை மட்டும் நோக்கமாக கொண்ட இக்கட்சி தேர்தல் அரசியலில் ஈடுபட விரும்பவில்லை. இது ஆப்ஷன் சி தவறு. தமிழ்நாட்டில் சத்தியமூர்த்தி இக்குழுவில் இணைந்தார் என்பது சரியான, சுயராஜ்ய கட்சியில் இணைந்தார் என்பது சரிதான். அடுத்தது, லாகூர் மாநாட்டில் பூரண சுயராஜ்ய தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு எப்போது ராவி நதிக்கரையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டது? இது ஒரு இம்பார்ட்டண்டாக அடிக்கடி கேட்கப்படக்கூடிய கேள்வி. அது எப்பொழுதுன்னு பாருங்க, டிசம்பர் 31, 1929ஆம் ஆண்டு என்பது சரி. கூற்று காரணம், 1897 ஜூலை 27இல் திலகர் கைது செய்யப்பட்டு இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 124A கீழ் குற்றம் சாட்டப்பட்டார். காரணம், இந்தியாவில் ஆங்கிலேயரின் ஏகாதிபத்திய ஆட்சிக்கு எதிராக நாடு தழுவிய அழைப்பு விடுத்தது. இதில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் சரி. மேலும் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் ஆப்ஷன் ஏ இதற்கு சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை காண்க. 1930ஆம் ஆண்டு நவம்பரில் நடைபெற்ற முதல் வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் கலந்து கொள்ளவில்லை. வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக காந்தி இர்வின் ஒப்பந்தம் மார்ச் 5, 1931 கையெழுத்தானது. 1931 செப்டம்பர் 7 நடைபெற்ற 2வது வட்டமேசை மாநாட்டின் போது அரச பிரதிநிதியாக இர்வின் பிரபு இருந்தார்.
இதுல 1-2 கூற்றுகள் மட்டும் சரியான ஒன்றாகும். படைத்துறை சட்டம் அமல்படுத்தப்பட்டு காங்கிரஸ் தலைவர்கள் 1932 ஜனவரியில் எதற்காக கைது செய்யப்பட்டனர்? அதற்கு ஆப்ஷன்ல அப்படியே பாருங்க. சட்ட மறுப்பு இயக்கத்திற்கு புத்துயிர் ஊட்டியது என்பது சரியான விடை. அடுத்த ஒன்று, காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர்கள் யாராரு? 1928 யாரு பாருங்க. மோதிலால் நேரு, 1929 ஜவஹர்லால் நேரு, 1934 ராஜேந்திர பிரசாத், 1938 சுபாஷ் சந்திர போஸ். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடை. 3 நாட்கள் தமாசா என்று 1897 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை குறிப்பிட்டவர் யார்? 3 நாட்கள் தமாசா என்று 1897 நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் அமராவதி கூட்டத்தை குறிப்பிட்டவர் அஸ்வினி குமார் தத் என்பது சரியான விடை. பரவலான எதிர்ப்புகளை இடையே வங்கப் பிரிவினை அதிகாரப்பூர்வமாக எப்போது அறிவிக்கப்பட்டது? வங்கப் பிரிவினை அறிவிக்கப்பட்ட நாள் ஜூலை 19, 1905 என்பது சரியான விடை. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்க. சுதேசி என்னும் சிந்தனையை பிரபலப்படுத்தியவர் மகாதேவ் கோவிந்த ரானடே ஆவார். காந்தியடிகள் சுதேசியை அனைத்து இந்தியர்களும் நாட்டிற்கும் செய்ய கடமையோடு இணைத்தார். சுய உதவி என்னும் செய்தியை மக்களிடம் பரப்புவதற்கு மேலாக்கள் என்னும் திருவிழாக்களை பயன்படுத்த ரவீந்திரநாத் தாகூர் அழைப்பு விடுத்தார். இதில் அப்படி ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா அனைத்து கூற்றுகளுமே இதற்கு சரியான ஒன்று. இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகளை கைது செய்த போது காங்கிரஸ் சார்பாக அவ்வழக்கில் ஆஜராகியவர் யார்? இந்திய தேசிய இராணுவ அதிகாரிகளை கைது செய்த போது காங்கிரஸ் சார்பாக அவ்வழக்கில் ஆஜராகிய ஜவஹர்லால் நேரு என்பது சரியான விடை. கீழ் காண்பவனவற்றை காலவரிசைப்படுத்துக. இதுல எந்தெந்த சம்பவம்? இதுல வந்து பாத்தீங்கன்னா சம்பரான் சத்தியாகிரகம், அடுத்தது கேதா, அதற்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கருப்பு சட்டம் ரவுலட் சட்டம் 1919 சௌரி சௌரா சம்பவம். ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான காலவரிசையாகும். தேசிய பாடலான வந்தே மாதரம் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக பாடப்பட்டது? வந்தே மாதரம் எந்த இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில் முதலாக பாடப்பட்டது? 1896 கொல்கத்தா மாநாடு என்பது சரி. அடுத்தது சௌரி சௌரா சம்பவம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, வரிகுடா இயக்கம், மைக்கேல் ஓ டயர் படுகொலை இதெல்லாம் நடந்த இடங்கள். அப்படி ஆப்ஷன்ல பாருங்க. சௌரி சௌரா சம்பவம் உத்தரப்பிரதேசம், அடுத்தது ஜாலியன் வாலாபாக் படுகொலை பஞ்சாப், வரிகடா இயக்கம் பர்தோலி, மைக்கேல் ஓ டயர் படுகொலை காங்ஸ்டன் அரங்கம். ஆப்ஷன் பி வந்து இதற்கு சரியான விடை. சைமன் குழுவை புறக்கணிப்பதற்கான தீர்மானம் எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? அது எந்த காங்கிரஸ் மாநாடு? ஆப்ஷன்ல மெட்ராஸ் காங்கிரஸ் மாநாடு என்பது சரி. ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்று 6 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற காந்தியடிகளை கடுமையாக விமர்சித்தவர்கள் யாவர்? ஒத்துழையாமை இயக்கத்தை திரும்ப பெற்று 6 ஆண்டுகள் சிறை தண்டனை பெற்ற காந்தியடிகளை, ஆன்சர் கரெக்ட் தான், நேரு மற்றும் நேதாஜி என்பது சரியான விடை. கீழ் காண்பவனவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ரவுலட் சட்டம். அப்படி ஆப்ஷன் பாருங்க. தீவிர தேசியவாதிகளுக்கு முக்கியத்துவம் தருவது பிரிட்டிஷாரின் கொள்கையாக இருந்தது. 1919 செப்டம்பர் மாதம் ரவுலட் சட்டத்தை அரசு நிறைவேற்றியது. நீதிமன்ற விசாரணையுடன் யாரை வேண்டுமானாலும் சிறையில் அடைக்க இச்சட்டம் அரசுக்கு அதிகாரம் அளித்தது. இதெல்லாம் தவறுதான். இதுல வந்து பாத்தீங்கன்னா காந்தியடிகளின் சத்தியாகிரக சபை முதலாக இந்த சட்டத்தை மீறுவதற்கு உறுதியேற்றது. இதான் வந்து இதுல ஆப்ஷன் டி சரியான கூற்று. பம்பாயில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரசின் சிறப்பு மாநாட்டில் இத்திட்டம் விவாதிக்கப்பட்டது. இந்தியா முழுவதும் விமர்சனத்துக்கு உள்ளானதோடு ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் அளிப்பதாக காங்கிரஸ் தெரிவித்தது. மேற்காணும் கூற்றுகளால் குறிப்பிடப்படும் சட்டம், ஆன்சர் கரெக்ட் தான், மாண்டேகு செம்ஸ்போர்ட் சட்டம் என்பது சரி. கீழ்காணும் கூற்றுகளை கவனி. 1923 வேல்ஸ் இளவரசர் மேற்கொண்ட பயணம் புறக்கணிக்கப்பட்டது.
தேச துரோக குற்றம் சாட்டப்பட்ட அலி சகோதரர்கள் நாடு கடத்தப்பட்டனர். இந்தியர்கள் ஒத்துழையாமை இயக்கத்தை வன்முறையற்ற வகையில் பின்பற்றினால் ஓராண்டுக்குள் சுயராஜ்யம் பெற்றுத்தருவதாக காந்தியடிகள் உறுதியளித்தார். இதில் கூற்றுகளில் பார்த்தீங்கன்னா 1, 2 ஆப்ஷன் பி 1, 2 தவறான கூற்றாகும். அமைச்சரவை தூதுக்குழுவில் இடம்பெற்றவர்களில் பொருந்தாதவர் யார்? அலெக்சாண்டர் பெதிக் லாரன்ஸ், சர் ஸ்டார்போர்ட் கிரிப்ஸ். இதில் ராம்சே மெக்டொனால்டு என்பவர் அமைச்சரவை தூதுக்குழுவில் பொருந்தாதவர். கூற்று 1947ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் நாள் ஏற்படுத்தப்பட்ட இந்திய விடுதலை சட்டம் இந்தியாவின் மீதான ஆங்கில ஏகாதிபத்தியத்தின் இறையாண்மையை ரத்து செய்தது. காரணம் 1946ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது. இதில் கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல என்பது ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான விடை. ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி பம்பாயில் எப்போது நடைபெற்றது? ராயல் இந்திய கடற்படை கிளர்ச்சி பார்த்தீங்கன்னா 1946 பிப்ரவரி மாதம் நடைபெற்றது. அரச பிரதிநிதி லின் லித்தோவின் சலுகைக்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் செய்தது யாது? இதுல அரச பிரதிநிதி லின் லித்தோவின் சலுகைக்கு எதிராக இந்திய தேசிய காங்கிரஸ் செய்தது வரையறுக்கப்பட்ட சத்தியாகிரகம் என்பது சரி. கீழ்காணும் நிகழ்வுகளை காலவரிசை படுத்துக. இதுல பாத்தீங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸ் முதலாக ஆட்சி அமைத்தல், அடுத்தது முஸ்லீம் லீக்கின் மீட்பு நாள், அடுத்தது பாருங்க ஆகஸ்ட் நன்கொடை, கிரிப்ஸ் தூதுக்குழு வருகை. இதற்கு ஆப்ஷன் டி தான் சரியான காலவரிசையாகும். கீழ் காண்பவனவற்றுள் இந்திய அரசு சட்டம் 1935 ஏற்படுத்தப்பட்டவைகளில் பொருந்தாதது என்ன? 35 ஏற்படுத்தப்பட்டவைகளில் அகில இந்திய கூட்டமைப்பு ஏற்பட வலியுறுத்தியது, அனைத்து துறைகளும் இந்திய அமைச்சர்களின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டது, பர்மா இந்தியாவிலிருந்து பிரிக்கப்பட்டது, இரட்டை மாகாணங்களில் இரட்டை ஆட்சிற்கு வழிவகை செய்தது என்பது 1935 இந்திய அரசு சட்டத்திற்கு பொருந்தாத ஒன்று. 1934 காங்கிரஸ் சமதர்ம கட்சி உருவாக்கியவர்களில் பொருந்தாதவர் யார்? ஜெயபிரகாஷ் நாராயணன், மினுமசாணி. இதுல நரேந்திரநாத் தத் என்பவர் பொருந்தாதவரா என்பது சரியான விடை. காந்தி அம்பேத்கர் இடையேயான பூனா ஒப்பந்தங்களில் ஏற்படுத்தப்பட்ட முக்கிய விதிமுறைகளை கவனி. இதுல ஒடுக்கப்பட்ட வகுப்பினருக்கான இடங்கள் 71 148 அதிகரிப்பு, தனித்தொகுதிகள் பற்றிய கொள்கைகளுக்கான ஆலோசனைகள் ஏற்கப்பட்டன, மத்திய சட்டப்பேரவையில் 28% இடங்கள் ஒதுக்கப்பட்டன. இதுல பாத்தீங்கன்னா கூற்று 1 மற்றும் சரியான ஒன்றாகும். பொறுத்துக குடைக்கிட் மட்கர், ராம்பா ஆர்ப்பாட்டம், சைமன் குழு புறக்கணிப்பு, காங்கிரஸ் வானொலி, இதெல்லாம் நம்ம ஈஸியாக சொல்லிடுவோம். குடைக்கிட் மட்கர் கான் அப்துல் கபார் கான். அடுத்தது பாருங்க ராம்பா ஆர்ப்பாட்டம் அல்லூரி சீதாராம ராஜு. அடுத்தது சைமன் குழு புறக்கணிப்பு லாலா லஜபதி ராய். காங்கிரஸ் வானொலி ரகசிய வானொலி உஷா மேத்தா என்பது ஆப்ஷன் சி இதற்கு சரியான விடை. காந்தியடிகள் 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் எங்கு நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமை வகித்தார்? அது எங்கு நடைபெற்ற? ஆன்சர் கரெக்டு தான், தில்லியில் நடைபெற்ற அகில இந்திய கிலாபத் இயக்க மாநாட்டிற்கு தலைமை வகித்தார். கீழ் காண்பவனவற்றுள் ஒத்துழையாமை இயக்க திட்ட கூறுகளில் சரியானதை தேர்க. இதுல பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பட்டங்களை திரும்ப ஒப்படைப்பு என்பது சரி. அரசு குழந்தைகளும் பெற்றோர்களையும் ஏற்க செய்வது, 1919 ஆண்டு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்ட சட்டப்பேரவைகளை ஏற்பது, குடிமைப்பணி அல்லது இராணுவ பதவிகளை ஏற்க செய்வது. இதெல்லாம் பிசிடி தவறு. பட்டங்கள் மற்றும் மரியாதை நிமித்தமான பட்டங்களை திரும்ப ஒப்படைப்பு என்பது சரியான ஒன்று. கூற்று 1946ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் நாளை நேரடி நடவடிக்கை நாளாக ஜின்னா அறிவித்தார். காரணம், இடைக்கால அரசாங்கத்தில் காங்கிரஸ் ஒரு முஸ்லிம் உறுப்பினரை நியமித்தது. இதுல கூற்று காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும் என்பது சரியான விடை.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் ஐஎன்எம் ரிலேட்டடாக இந்திய தேசிய காங்கிரஸ் சார்ந்த ஒரு 50 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இது உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஆல்.